இண்டஸ்ட்ரியல் பாலிட்டிக்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் பாலிட்டிக்ஸ். இந்த தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், அல்லது நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், எவ்வளவு படிச்சிருந்தாலும் சுயத்திறன் இல்லாத பொழுது, அல்லது தன்னுடைய திறமையின் மூலமாக முன்னேற தெரியாத பொழுது, முன்னேறுவதற்கான காலதாமதம் அதிகமாகும் என்று கருதும் பொழுது, பிறரை ஏதோ ஒரு வகையில் தவறு சொல்லி அல்லது குற்றம் சொல்லி அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு அல்லது அந்த பொறுப்பிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு தன்னை முன்னேற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உளவியல் நோய் தான். எப்போவுமே இந்த பாலிட்டிக்ஸ் உள்ளவங்க நீண்ட காலத்துக்கு சர்வே பண்ண முடியாது. அப்படி ஒரு வேலையை பண்ணியிருந்தாலும் அவங்க குறுங்கிற ஒரு மனநிலையில் இருப்பாங்க. இந்த மாதிரி பாலிட்டிக்ஸ் பண்ணவங்க அவங்க நிம்மதியாக தூங்க முடியாது. காரணம், நாம் செய்தது அடுத்தவர்களுக்கு தெரிந்து விடுமோ என்கின்ற அச்ச உணர்வு, அதே சமயத்தில் நம்மை போலவே இன்னொருவர் நம்மளை ஏமாற்றி விடுவாரோ என்கின்ற குற்ற உணர்வு, அதற்கடுத்து இப்படியெல்லாம் இருக்கிறோமே என்கின்ற ஒரு வேதனை, படபடப்பு அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் பாலிட்டிக்ஸ் பண்ணுறவங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்கள் செய்யக்கூடிய வினை அவர்களுக்கே தீவினையாக பல நேரங்களில் மாறிவிடுகிறது என்பது தான் நாங்கள் கண்டிருந்த உண்மை. அப்போ இண்டஸ்ட்ரியல் பாலிட்டிக்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் பாலிட்டிக்ஸ், இதே மாதிரி தான் கல்வி நிறுவனங்களும் இப்படி தான் பண்ணுறாங்க. யாரையுமே முன்னேறி விடாமல் அந்த நிறுவனத்துக்குள்ளே புதிதாக யாராவது ஒருத்தர் அந்த நிறுவனத்தை உயர்த்திட்டாங்கன்னா, நீ இத்தனை நாள் இருந்து வேலை செய்ய முடியல, வேலை செய்ய தெரியலன்னு சொல்லி குற்றம் சொல்லிடுவாங்களோ அல்லது தப்பாக நினச்சிடுவாங்களோங்கிறதுக்காகவே ஒவ்வொரு நிறுவனங்களில் உள்ளவர்கள் கூட அந்த நிறுவனத்தை கீழே போகிறதுக்கு இவங்க மறைமுகமாக காரணமாக இருக்காங்க. அதே மாதிரி அவர்களை பொறுத்தல தான் நல்லா இருக்கிறோங்கிற நினச்சிட்டு இருக்காங்களே தவிர உண்மையில் அவர்களால் குடும்ப ரீதியாக, சமூக ரீதியாக நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்பதை நாங்கள் பல்வேறு ஆய்வுகளிலிருந்து கண்டறிந்தோம். ஆகவே குற்ற உணர்வு ஒருவரை கொன்றுவிடும். ஆக பாலிட்டிக்ஸுங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து செய்யுங்க. அந்த முயற்சியை எப்படி செய்யணுங்கிறதுக்காக எங்களை போன்ற எக்ஸ்பர்ட் இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜிக்கல் கன்சல்டேஷன் எடுத்துங்க, பிஹேவியர் கன்சல்டேஷன் எடுத்துங்க, ஹியூமன் ஸ்கில் கன்சல்டேஷன் எடுத்துங்க. அதே மாதிரி எர்கோனாமிக்ஸை எப்படி உங்களை தயார் பண்ணுறதுன்னு கன்சல்டேஷன் எடுத்துங்க. எப்படி உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு உடல் மருத்துவ ரீதியான ஆலோசனை தேவையோ அதே மாதிரி மனித, கல்வி, சமூக ரீதியான பல்வேறு இடைஞ்சல்கள் ஏற்படும் பொழுது அதற்கு மனோதத்துவ ரீதியான கன்சல்டேஷன் வேணும் என்பதை புரிந்து கொண்டு தான் எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உலகத்திலேயே முதலாக லைஃப் கிளினிக், அதாவது வாழ்க்கையின் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணது எங்களுடைய நிறுவனம் தான். இதில் கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் ஆரோக்கியம். உளவியல் ஆரோக்கியம் குடும்பம் சார்ந்தது, தொழில் சார்ந்தது, சமூகம் சார்ந்தது, இது எல்லாமே உட்படுத்தப்பட்டது தான். இதிலிருந்து தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதில் ஏற்படக்கூடிய தவறுகள் தான் உங்களுடைய ஆரோக்கியமின்மையை மன அழுத்தத்தின் மூலமாக நோய்களை உருவாக்கி விடுகிறது.